சுவாலஜியில் பரிணாமம் எவல்யூஷன் பயாலஜிக்கல் எவல்யூஷன் பார்க்க போகிறோம். உயிரி பரிணாமம், உயிரி எப்படி பரிணாமம் நடந்துச்சு அப்படின்றத பார்க்க போகிறோம். முன்னோடி உயிரினங்கள் உருவாக்கம் புரோட்டோபயாட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. புரோட்டோபயாட்டன்ஸ் உருவானது. ஓகே, உயிரற்ற பொருள் தன்னிச்சையாக ஒன்று சேர்ந்து நீர்ம திரவத்தை உள்ளடக்கி சிறு துகள்கள் வடிவமைத்து கொள்கின்றன சொல்கிறாங்க. உயிரற்ற பொருள் பார்த்திங்கன்னா என்ன ஆகுது, தானாக பார்த்திங்கன்னா அது பார்த்தோம் அரேஞ்ச் ஆகி ஒன்று சேர்ந்து ஒரு அதை சுற்றி பார்த்திங்கன்னா ஒரு நீர்மத்தை பார்த்திங்கன்னா வடிவமைச்சுக்கிறது. ஒரு ஸ்ட்ரக்சர் அது பார்த்திங்கன்னா என்ன பண்ணுது, ஃபார்ம் ஆகுது. ஒரு உயிரற்ற பொருள் என்ன பண்ணுது, அதே ஸ்பான்டேனியஸாக அதே தன்னை அசம்பிள் பண்ணி எப்படி அசம்பிள் பண்ணதோ ஒரு ட்ராப்லெட்ஸ் மாதிரி, ஒரு நீர் தும்மல், ஒரு ட்ராப்ஸ் மாதிரி, ஒரு வாட்டர் ட்ராப்ஸ் மாதிரி உருவாக்கி அதை சுற்றி ஒரு விஷயத்தை என்க்ளோஸ் பண்ணிக்குது. ஸோ அதோட கெமிக்கல் என்விரான்மெண்ட்டும் சுற்றி இருக்கிற கெமிக்கல் என்விரான்மெண்ட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அந்த தானாக உருவாச்சுலே ஒரு மாலிகுல், அதோட கெமிக்கல் என்விரான்மெண்ட், அதோட வேதியியல் அமைப்பு வேறு. எதை கம்பேர் பண்ணும்போது அது வெளியே சுற்றி இருக்கிற என்விரான்மெண்ட்டை கம்பேர் பண்ணும்போது வேறையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதன் உள் சூழல் புற சூழல் முற்றிலும் வேறுபட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இத்தகைய கோளை தான் என்னன்னு சொல்கிறாங்க, முன்னோடி உயிரினங்கள் என்று அழைத்தனர். ப்ரோபயாட்டன்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. இந்த ஸ்பியர்ஸை தான், இந்த கோள்களை தான் என்னென்னு சொன்னாங்கன்னா முன்னோடி உயிரினங்கள் என்று சொல்கிறாங்க. இதில் பாருங்கள், லிப்போசோம்னா என்னதுன்னா திரவத்தில் உள்ள லிப்பிடுகள் தாமாக ஒன்று சேர்ந்து இரட்டை சவ்வு லிப்பிடுகளாக வடிவமைத்து கொள்கிறது. லிப்போசோம், லிப்போனா லிப்பிட். அப்போ லிப்போசோம் என்ன பண்ணுது, அதுவும் தானாகவே அசம்பிள் ஆகி ஒரு இரட்டை லேயர், டபுள் லேயர் உடையது, பை லேயர் உடைய ஒரு ஸ்ட்ரக்சரை உருவாகுது. அது பேர் தான் லிப்போசோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாதிரி லிப்போசோம்குள்ளே இருக்கிற புரோட்டீன் இருக்குது இல்லையா, அந்த புரோட்டீனுக்கு பார்த்திங்கன்னா அந்த புரதத்துக்கு நொதியோட தன்மை இருக்கிறதுனால சீக்கிரமாக என்ன ஆகுது, மல்டிப்ளை ஆகி வளர்ந்துருது அந்த மாலிகூல் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ உயிரி பரிணாமத்தில் என்ன பார்க்குறோம்னா முன்னோடி உயிரினங்கள் அப்படி உருவாக்கம் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உயிரற்ற பொருள்லாம் என்ன ஆகுது, ஸ்பான்டேனியஸ்லேயே தனிச்சையாக அது என்ன ஆகுது, அரேஞ்ச் பண்ணிக்குது. எப்படி அரேஞ்ச் பண்ணிக்கிறதுனா ஒரு நீர்ம துகள்களாக பார்த்திங்கன்னா அரேஞ்ச் பண்ணிக்கிறது. அரேஞ்ச் உள்ளடக்கிய ஒரு நீர்ம திரவத்தை, ஒரு வாட்டரி சொல்யூஷனை உருவாக்குது. அது உருவாக்கி அது ட்ராப்லெட் மாதிரி இருக்குது. ஒரு தண்ணியை அப்படியே தண்ணி சொட்டு சொட்டாக இருக்கிற மாதிரி ஒரு ட்ராப்லெட்டாக இருக்குது. அதோட உள் சூழல் பார்த்திங்கன்னா புற சூழலை கம்பேர் பண்ணும்போது டிஃப்ரென்ஸ் இருக்குது, கெமிக்கல் டிஃப்ரென்ஸ் இருக்குது. கெமிக்கலி அதோட என்விரான்மெண்ட் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதை தான் சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்க, இந்த கோளை தான் என்னென்னு சொல்கிறாங்க, ப்ரோபயாட்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாதிரி லிப்போசோம்னு ஒரு விஷயம் உருவாகுது. அப்படின்னா என்னது, லிப்பிட் தானாக அரேஞ்ச் ஆகி ஒரு இரண்டு சவ்வை அதுக்கு உருவாக்கிக்குது. அது பேர் தான் ஒரு லிப்போசோம்னு சொல்கிறாங்க. திரவத்தில் உள்ள லிப்பிடுகள் தாமாக ஒன்று சேர்ந்து இரட்டை சவ்வு லிப்பிடுகள் வடிவமைத்து கொள்கிறது. அப்புறம் அதுக்குள்ளே இருக்கிற புரோட்டீன் என்ன பண்ணுது, அதுக்கான நொதியோட செயல்பாடு அதுக்கிட்ட இருக்கிறதுனால அது ஃபாஸ்ட்டாக என்ன பண்ணுது, மல்டிப்ளை ஆகுது. சரி, அடுத்தது பாருங்கள், முன்னோடி வைரஸ்கள். தொடர்ச்சியாக நிறைய மரபணுக்கள் ஒன்றிணைந்து தற்கால வைரஸ்களை போன்ற முன்னோடி வைரஸ்கள் தோன்றுகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோஅசர்வேட்டும் இந்த நியூக்ளியோ புரோட்டீன் இருக்குது இல்லையா, கோஅசர்வேட் நம்ம முன்னோடி பார்த்தோம் இல்லையா, ஒரு செல்லு அது பார்த்திங்கன்னா என்னவா மாறுது, ஒரு உயிருள்ள செல்லாக மாறுற அந்த தன்மை தான் அந்த கோஅசர்வேட்டுக்கு இருக்குது. அந்த திரவ குமிழில் இருக்கிற அந்த செல் என்னவா மாறுது, லிவிங் செல்லாக மாறுற அந்த இதுக்கு பேர் தான் கோஅசர்வேட்டுன்னு நம்ம படித்தோம். கோஅசர்வேட் திரவ ஊடகத்தில் திரண்டு வரும் குழும திரள்கள். இதுதான் பார்த்திங்கன்னா முன்னோடி செல்கள் அப்படின்னு சொல்லணும்னு நம்ம படித்தோம். முதல் முன்னோடி செல்கள் அதுதான் படிப்படியாக என்னவாகுது, மாற்றமடைந்து ஒரு உயிருள்ள செல்லாக மாறுகிறது. அந்த கோஅசர்வேட்டும் நியூக்ளியோ புரோட்டீனும் பார்த்திங்கன்னா என்ன ஆகுது,
ஒரு மெம்பரேனை உருவாக்குது. அந்த 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 அதுகிட்ட என்ன ஒரு தன்மை இருக்குதுன்னா, இந்த வைரஸோட தன்மை இருக்குது, வைரஸ் உள்ள ஜீன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் முன்னோடி வைரஸ். தொடர்ச்சியாக நிறைய மரபணுவில் ஒன்றிணைந்து தற்காலிக வைரஸ்களை போன்ற முன்னோடி வைரஸ்கள் தோன்றின. இந்த சமயத்தில் தோன்றிய 2 செல் வகைகள் தான் மொனேரியா, புரோட்டிஸ்டா. இப்போ நான் சொன்னேன் கோஅசர்வேட்டும் நியூக்ளியோ புரோட்டீனும் அப்படியே நிறைய ஜீன்லாம் ஒன்றா சேர்ந்து என்ன உருவாகுதுன்னா ஒரு செல் உருவாகுது. அந்த செல்லுக்கு என்ன தன்மை இருக்குதுன்னா, இப்போ தற்காலிகமாக இருக்கிற அந்த வைரஸ் இருக்கு இல்லையா, அதோட தன்மை அதுக்கு அந்த செல்லுக்கு இருக்குது. அதுதான் என்னன்னு சொல்கிறாங்க, முன்னோடி வைரஸ் தோன்றின. இந்த சமயத்தில் தோன்றிய 2 செல் வகை தான் எதுனா மொனேரியா அண்ட் புரோட்டிஸ்டா. விட்டேக்கரோட 5 கிங்டம் கான்செப்டில் கூட நம்ம பார்த்துருப்போம். மொனேரா, புரோட்டிஸ்டா, ஃபங்கே, பிளான்டே, அனிமாலியன் பார்த்தோம். அப்போ மொனேரியாவில் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி நம்ம பாக்டீரியா பார்த்துருப்போம் இல்லையா, ஆர்கி பாக்டீரியா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சைனோ பாக்டீரியா, ப்ளூ க்ரீன் ஆல்கேன்னு பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ இப்போ மொனேரியாவில் இதில் நவீன பாக்டீரியா அல்லது நீலப்பச்சை பாசிகளுக்கு மூதாதைகள் என்ன கருதப்படுகிறார் யாருன்னு மொனேரியா. அடுத்து பாருங்கள் புரோட்டிஸ்டா உருவானாங்க. ஒரு மெல்லிய சவ்வு நியூக்ளியோ புரதத்தை தனியாக பிரித்தது. காலப்போக்கில் கடலில் இயற்கை உணவு குறைந்ததால் பிற வழிமுறைகளை உருவாக்கின. ஒட்டுண்ணி வகை, சாற்றுண்ணி வகை, கொன்றுண்ணி வகை மற்றும் வேதி சேர்க்கை, ஒளிச்சேர்க்கை உயிரினங்கள் தோன்றின. திருப்பியும் பாருங்கள், தொடர்ச்சியாக நிறைய மரபணுக்கள் ஒன்றிணைந்து தற்காலிக வைரஸ் உருவான இந்த காலகட்டத்தில் தான் ஒரு 2 டைப் ஆஃப் செல் உருவாச்சு, மொனேரியா, புரோட்டிஸ்டா உருவாச்சு. ஸோ அப்போ கடலில் தான் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடலில் பார்த்திங்கன்னா அந்த உணவு பார்த்திங்கன்னா காலப்போக்கில் என்ன ஆகுது, கம்மியாகிட்டே போகிறதுனால அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதனால் என்ன உருவாச்சு, சில வேறு இனங்கள்லாம் உருவாக ஆரம்பிச்சு. அதான் ஒட்டுண்ணி வகை, சாற்றுண்ணி வகை, கொன்றுண்ணி வகை மற்றும் வேதிய சேர்க்கை மற்றும் அல்லது ஒளிச்சேர்க்கை உயிரினங்கள் தோன்றின. இதில் ஒளிச்சேர்க்கை உயிரினங்கள் அதிகரித்ததால், இந்த ஒளிச்சேர்க்கை உயிரினங்கள் அதிகரித்ததுனால தான் பார்த்திங்கன்னா கடலிலும் வளிமண்டலத்தில் சைனோ பாக்டீரியா உருவானதுனால நம்ம படிச்சிருப்போம் ஆக்சிஜன் வளிமண்டலத்தில் உருவாச்சு அப்படின்றத படிச்சிருப்போம். இதில் ஒளிச்சேர்க்கை உயிரிகள் அதிகரித்ததால் தான் கடல்லையும் வளிமண்டலத்துலையும் என்ன உருவாச்சு, ஆக்சிஜன் உருவாச்சு. இப்போ பார்த்திங்க, மீத்தேனும் ஆக்சிஜனும் சேர்ந்து கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் வாட்டர் உருவாகுது. அதுக்கப்புறம் அமோனியாவும் ஆக்சிஜனும் சேர்ந்து நைட்ரஜன் ப்ளஸ் வாட்டர் உருவாகுது. ஆக்சிஜன் மீத்தேன் மற்றும் அமோனியாவுடன் இணைந்து கார்பன் டை ஆக்சைடு மற்றும் தனித்த நைட்ரஜன் உருவாக்குது. அது அந்த மேலே இருக்கிற ஈக்குவேஷனுக்கு விளக்கம் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க, ஆக்சிஜன் மீத்தேன் மற்றும் ஆக்சிஜனும் மீத்தேனும் இணைந்து என்ன உருவாகுது, கார்பன் டை ஆக்சைடு உருவாகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ மற்றும் தனித்த நைட்ரஜன் உருவாகுகிறது இதுதான் சொல்கிறாங்க. மீத்தேனும் ஆக்சிஜனும் இணைந்து கார்பன் டை ஆக்சைடு உருவாக்குது. அது மாதிரி அமோனியாவும் ஆக்சிஜனும் இணைந்து ஒரு தனித்த நைட்ரஜனை உருவாக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. வளிமண்டலத்தின் தனித்த ஆக்சிஜன் அல்லது காற்று சுவாச முறை பரிணாமம் ஏற்பட்டது. என்ன சொல்கிறாங்க, அதனால் பார்த்திங்கன்னா வளிமண்டலத்தில் தனித்த ஆக்சிஜன் காற்று சுவாசிக்க முறை பரிணாமம் ஏற்பட்டது. ப்ரோகேரியோட்டிக்ஸ் மற்றும் யூகேரியோட்டிக்ஸ் உருவானாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஆக்சிஜன் இருக்கிறதுனால ஆக்சிஜனை வச்சு உயிர் வாழ்கிற உயிரினங்கள்லாம் உருவாச்சு. அதுக்கு முன்னாடி அனரோபிக் ஆர்கானிசம்லாம் இருந்தாங்க. அப்போ தான் ஆக்சிஜன் இல்லையே. ஸோ அதுக்கு முன்னாடி அனரோபிக் ஆர்கானிசம் இருந்துச்சு. இந்த ஆக்சிஜன் ஃப்ரீயாக பார்த்திங்கன்னா வளிமண்டலத்தில் இருக்கும் போது ஸோ அது எதுக்கு விட்டுச்சு, இந்த ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் ஆர்கானிசம் அதிகமாக உருவாக்குறதுக்கு விட்டுச்சு. அதுதான் அதுக்கப்புறம் ப்ரோகேரியோட்டிக்ஸும் யூகேரியோட்டிக்ஸும் உருவானாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு இதில் இந்த உயிரி பரிணாமத்தில் ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க, முன்னோடி உயிரினங்கள்
உருவாக்கம் எப்படி உருவாச்சு, முன்னோடி உயிரினங்கள் எப்படி உருவாச்சு அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ஒரு உயிரற்ற பொருள் வந்து என்ன ஆகுது, தானாக அசம்பிள் ஆகி ஒரு வாட்டர் ட்ராப்லெட் மாதிரி ஆகுது. அது எப்படி கன்வெர்ட் ஆகுதுன்னா ஒரு ட்ராப்லெட்டாக கன்வெர்ட் ஆகுது. அதை சுற்றி ஒரு வாட்டர் லேயர் தான் உருவாகுது. அதை சுற்றி ஒரு தண்ணி சவ்வு தான் வந்து அது சுற்றி இருக்குது. அதோட உள்ளார இருக்கிற என்விரான்மெண்ட் சுற்றுச்சூழல் வந்து பார்த்திங்கன்னா வெளியே இருக்கிற சுற்றுச்சூழலை கம்பேர் பண்ணும்போது டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதை தான் என்னென்னு சொல்கிறாங்க, முன்னோடி உயிரினங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க, புரோட்டோபயாட்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, சரி இத்தகைய கோளை தான் வந்து பார்த்திங்கன்னா முன்னோடி உயிரிகள். அது லிப்போசோம் அப்படின்னு சொல்கிறாங்க. லிப்போசோம்னா என்ன, லிப்பிட். இந்த லிப்பிட் வந்து தானாக அரேஞ்ச் ஆகி அது வந்து ஒரு இரட்டை லிப்பிட் லேயரை சவ்வை வந்து உருவாக்கிக்குது. அதுக்குள்ளார இருக்கிற ப்ரோட்டீன் வந்து பார்த்திங்கன்னா என்ன இருக்குது, அதுகிட்ட என்ன தன்மை இருக்குது, என்சைம்ன்ற ஒரு தன்மை இருக்கிறதுனால அது நல்லா ஃபாஸ்ட்டாக மல்டிப்ளை ஆகிடுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோஅசர்வேட்டும் இந்த நியூக்ளியோ ப்ரோட்டீனும் இணைஞ்சி ஒரு கேரக்டர் உருவாகுது. அந்த கேரக்டர் பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னு சொல்கிறோம்னா முன்னோடி வைரஸ்கள் அப்படின்னு சொல்கிறோம். இது தொடர்ச்சியான நிறைய மரபணுக்கள் ஒன்றிணைந்து தற்காலிக வைரஸ் போன்ற முன்னோடி வைரஸ்கள் தோன்றின அப்படின்னு சொல்கிறோம். அந்த சமயத்தில் தான் யார் உருவானா, மொனேரியா அண்ட் புரோட்டிஸ்டா உருவானாங்க. இப்போ அப்போ அந்த காலப்போக்கில் வந்து பார்த்திங்கன்னா கடலில் இருக்கிற உணவுலாம் வந்து குறைஞ்சதுனால அதுக்கப்புறம் அதனால் அந்த தாக்கத்தினால மற்ற உயிரினங்கள் உருவானாங்க. அந்த உயிரினங்கள் தான் ஒட்டினை வகை, சாற்றுணி வகை, வேதி சேர்க்கை, ஒளிச்சேர்க்கை உடைய உயிரினங்கள்லாம் உருவாச்சு, எக்ஸட்ரா மற்ற உயிரினங்கள் உருவாச்சு. ஸோ அப்போ ஒளிச்சேர்க்கை உயிரினங்கள் உருவானதுனால ஆக்சிஜன் வளிமண்டலத்தில் நிறையா இருக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதனால் என்ன நடக்க ஆரம்பிச்சிச்சு, ப்ரோகேரியாட்டிக்ஸும் யூகேரியாட்டிக்ஸும் உருவாக ஆரம்பித்தாங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பயாலஜிக்கல் எவல்யூஷனில் சொல்கிறாங்க. அடுத்தது இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை இப்போ சிம்பிளாக சொல்லிட்டீங்க. என்னது, உயிரற்ற பொருள் வந்து தான் உயிர் உண்டாச்சு, இது என்னது வாயால் சொல்கிறீங்களே அப்படின்ட்டு. சரி அப்படின்றவர் இந்த யூரேயும் மில்லையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சோதனை மூலமாக இதை ப்ரூஃப் பண்ணாங்க. உயிரற்ற பொருள் இருந்து தான் உயிர் உண்டாச்சு பாருங்க அப்படின்னு ஒரு சோதனை மூலமாக வந்து 1953 ஒரு சோதனை பண்ணாங்க. அது மூலமாக ப்ரூஃப் பண்ணாங்க. எக்ஸ்பிரிமெண்டல் ப்ரூஃப் ஆஃப் ஆரிஜின் ஆஃப் லைஃப், உயிரின தோற்றம் குறித்து சோதனை யார் பண்ணால், யூரே மில்லை சோதனை. ஓகேயா, யூரே மற்றும் மில்லை 1953 கரிம மூலக்கூறுகள் எவ்வாறு உருவாக்கக்கூடும், அவற்றிலிருந்து உயிரினங்கள் எவ்வாறு தோன்றியிருக்கலாம். இவங்களோட இது என்ன சொல்லுது, கரிம மூலக்கூறுகள் எப்படி வந்து ஆர்கானிக் மாலிகுல்ஸ் எப்படி உருவாயிருக்கும், அவற்றிலிருந்து உயிரினங்கள் எவ்வாறு உருவானது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்து அவர் என்ன யூஸ் பண்ணாருன்னா, டங்ஸ்டன் மின்முனை வெப்பம், சிறிய குடுவை, அதில் வந்து பார்த்திங்கன்னா நீர் கொதிச்சிட்டு இருக்குது. அந்த நீராவி வந்து பார்த்திங்கன்னா பெரிய குடுவையில் வந்து என்ன வச்சுருக்காங்கன்னா அமோனியா, மீத்தேன், ஹைட்ரஜன் வச்சுருக்காங்க. அந்த நீராவி வந்து பார்த்திங்கன்னா அந்த அமோனியா, மீத்தேன், ஹைட்ரஜனை வந்து பார்த்திங்கன்னா கலக்கும். ஸோ அந்த நீராவியை வந்து குளிர வச்சு அது தண்ணியாக கன்வெர்ட் ஆகிற இதை வந்து ஒரு யூ வடிவ குழாய் வந்து பார்த்திங்கன்னா கலெக்ட் பண்ணுது. தொடர்ந்து ஒரு வாரம் இந்த சோதனையை பண்ணுறாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த திரவத்தில் என்னென்ன இருக்குதுன்னா கிளைசின், அலனைன், பீட்டா அலனைன் மற்றும் அஸ்பார்டிக் அமிலம் உண்டாச்சு. யூரே மற்றும் மில்லர் சோதனை உயிரின்றி உயிர் தோன்றல் முறையில் கரிம பொருட்கள் இயற்கையில் எவ்வாறு உருவாக்கி இருக்கும் என்பதை விளக்குது. இதில் மீத்தேன் மற்றும் கார்பனும் மீத்தேன் மற்றும் கார்பனுக்கான மூலமாக இருந்தது. பின்னர் பல்வேறு அமினோ அமிலங்கள், இது ஃபஸ்ட்டு மோஸ்ட்லி வந்து மீத்தேன் மற்றும் கார்பன் மட்டும்தான் உருவாச்சான். அதுக்கப்புறம் அமினோ அமிலங்கள், நைட்ரஜன் காரங்கள்லாம் உருவாக ஆரம்பிச்சிச்சு. இவர் தான் இந்த மில்லை அண்டு யூரே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பார்ப்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஒரு குடுவையில் தண்ணியை வந்து கொதிக்க வச்சிட்ருக்காங்க. ஆக்சுவலாக
இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது டங்ஸ்டன் மின்முனை இருக்குது. இதில் வந்து தான் இந்த மின்முனையில் நான் என்னென்ன வச்சுருக்கேன்னா அமோனியா, மீத்தேன், அமோனியா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹைட்ரஜன், நீராவி, இந்த விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்கேன். இதுதான் டங்ஸ்டன் மின்முனை. இதுக்குள்ளார வாயுவை வச்சுருக்கேன். என்னென்ன வாயு வச்சுருக்கேன்னா மீத்தேன், அமோனியா, ஹைட்ரஜன் வச்சுருக்கேன். என்னென்ன வச்சுருக்கேன் கேட்பாங்க. மீத்தேன், அமோனியா, ஹைட்ரஜன், அப்புறம் நீராவி. இதெல்லாம் வந்து இந்த மின்முனை டங்ஸ்டன் குடைவில் இந்த இதுக்குள்ளார இது மின்முனை. இதில் மின் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக வந்துட்டுருக்குது. எலக்ட்ரிக் ஸ்பார்க் வந்து டிஸ்சார்ஜ் ஆகிட்டே இருக்குது. இந்த ஃப்ளாஸ்கில் நான் என்ன வச்சுருக்கேன்னா இந்த வாயுகளோட கலவை வந்து அதுக்குள்ளார இருக்குது. என்னென்ன இருக்குது? மீத்தேன், அமோனியா அண்ட் ஹைட்ரஜன் இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், கண்டினியூஸாக வந்து பார்த்திங்கன்னா வாட்டரை வந்து பாயில் பண்ணிகிட்டே இருக்கேன். வாட்டரை வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறேன், ஹீட் பண்ணிகிட்டே இருக்கேன். அப்போ நீராவி ஏற்படுமா? அந்த நீராவி இங்கே போய் என்ன ஆகுது, கலக்குது. இப்படி கலக்குதா? கலந்த பிறகு இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண்டென்சேஷன் நடக்குது. கண்டென்சேஷன்னா என்ன அர்த்தம்னா அந்த நீராவி குளிர்ந்து திருப்பியும் தண்ணியாக மாறிடும். நீராவி குளிர்ந்து என்னவாகிடும், தண்ணியாக மாறிடும். நம்ம கூட வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணியை வச்சு மூடி கொதிக்க வச்சோம்னா அந்த தட்டு மேலே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீராவி ட்ராப்லெட்ஸாக இருக்கும். அதே திருப்பி மூடி வச்சோம்னா அந்த தட்டு மேலே இருக்கிற அந்த ட்ராப்லெட்ஸ் எல்லாமே திருப்பியும் தண்ணியாக மாறி இருக்கும். அது பேர் தான் கண்டென்சேஷன். ஸோ அந்த இது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் இந்த அப்பாரட்டஸ் தான். அப்போ இந்த நீராவி என்னவா மாறும், குளிர்ந்து என்னவா மாறுது, திருப்பியும் தண்ணியாக மாறும். ஸோ அந்த சொல்யூஷனை நான் எதில் கலெக்ட் பண்ணுறேன்னா இந்த யூ வடிவ குழாய் மூலமாக கலெக்ட் பண்ணுறேன். அப்போ இந்த கலெக்ட் பண்ண இந்த சொல்யூஷனை நான் பார்க்கும் போது வந்து எனக்கு வந்து பார்த்திங்கன்னா மீத்தேன்லாம் கிடச்சிச்சு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அதை லிக்யூடை அனலைஸ் பண்ணும் போது எனக்கு லைசின், அலனைன், பீட்டா அலனைன், அஸ்பார்டிக் அமிலம்லாம் கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் போக வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன கிடச்சிச்சு, நிறைய அமினோ அமிலங்கள் கிடச்சிச்சு. அது மாதிரி நைட்ரஜன் காரங்கள் அடினைன், குவானைன், தயமின், சைட்டோசின்லாம் கிடச்சிச்சு. யூரே மில்லர் 1953 கரிம மூலக்கூறுகள் எப்படி வந்து உருவாச்சுன்றதை விளக்குனார். அதன் மூலமாக எப்படி உயிரினங்கள் உருவாச்சுன்றது ஒரு சான்று கொடுத்தாரு. இதுக்கு அவர் வந்து டங்ஸ்டன் மின்முனை வந்து யூஸ் பண்ணார். அதான் ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ சிறு குடுவையில் வந்து பார்த்திங்கன்னா நீரை என்ன பண்ணார், கொதிக்க வச்சார். அந்த நீராவி வந்து என்ன ஆகுது, அந்த குடுவையில் போய் அந்த கேஷியஸ் மிக்சரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வாயு மிக்சரில் போய் அது கலக்குது. அதை கலந்து வந்து பார்த்திங்கன்னா எதுக்குள்ளார போகுது, அந்த நீராவியை வந்து குளிர வைக்கிற அந்த அமைப்பில் போகுது. அது போன பிறகு அந்த நீராவி குளிர்ந்து என்னவா ஆகுது, தண்ணியாக மாறுது. அது வந்து தொடர்ந்து நான் எந்த இதில் கலெக்ட் பண்ணுறேன்னா யூ வடிவ குழாயில் வந்து பார்த்திங்கன்னா கனெக்ட் பண்ணுறேன். இந்த திரவத்தில் என்னென்ன கண்டுபிடிச்சாங்க, கிளைசின், அலனைன், பீட்டா அலனைன், அஸ்பார்டிக் அமிலத்தை கண்டுபிடிச்சாங்க. யூரே மற்றும் மில்லர் சோதனை உயிரின்றி உயிர் தோன்றல் முறையில் கரிம பொருட்கள் இயற்கையில் எவ்வாறு உருவாகுகிறது என்பதை விளக்கிட்டார். இதில் மீத்தேன் மற்றும் கார்பனுக்கான மூலமாக இருந்தது. இது மோஸ்ட்லி வந்து இது மீத்தேன் மட்டும் கார்பனுக்கான மூலமாக இருந்துச்சாம். அதுக்கப்புறம் என்னாச்சு, இது மூலமாக நம்ம நிறையாவே வந்து பார்த்திங்கன்னா இந்த சொல்யூஷன் மூலமாக நிறைய கரிம பொருட்களை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஐசோலேட் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க.